ஹாய் ஹாய் உங்களில் எத்தனை பேருக்கு சரக்கு கறி பத்திய கறி அரைச்ச கறி வைக்க தெரியாமல் இருக்கிறீங்க? உங்களுக்காண்டி கவலவே பட தேவையில்லை. உங்களுக்காண்டி நான் எப்படி சரக்கு கறி பத்திய கறி அரைச்ச கறி எப்படி வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். அரைச்ச கறி என்று தான் நான் சொல்கிறேன். நான் அரைச்ச கறி என்று பத்திய கறி சரக்கு கறி எந்த பேரும் சொல்லி அழைக்கலாம். அது சமைக்க தெரியாத உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இதுதான் முறை என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை தான் இருக்குது. ஊரில் என்ன உடனே அடித்து செய்வாங்க. இங்கே நாங்கள் அப்படி செய்கிறதுக்கு டைமுகள் வசதிகள் இல்லாதபடியாக சரக்கு பவுடரை வச்சு தான் சரக்கு கறி இங்கே செய்கிறோம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்முறை காட்டுகிறேன். இதுக்குள்ள நான் என்னென்ன போட்டிருக்கிறேன்னா தேங்காய் பால் தான் நார்மலாக விடுவினம். தேங்காய் பால் இல்லாதாக்க தேங்காய்ப்பு போட்டு உள்ளியும் போட்டு ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு உள்ளியும் போட்டு அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் ஏற்கனவே போட்டுட்டேன். இதால் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களோட கறிக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம். நான் 2.5 3 கொஞ்சம் குழம்பா வைக்க போகிறேன். 3 ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு இப்போ தண்ணி விட்டு அடிக்க போகிறேன் மிக்சியில். தேவையான பொருட்கள் மீனை நல்லா கழுவிட்டு அதுக்குள்ளே வெந்தயமும் வெங்காயமும் மட்டும் போடுறது. புளியை ஊற விட்டாச்சுது. உப்பு எடுத்து வையுங்கோ. இதை இப்போ அடிக்க போகிறேன். இவ்வளோத்தோடையே அரைச்ச கறி கெதியண்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தண்ணியும் சேர்த்துட்டேன். தண்ணியும் சேர்த்து இப்போ இதை அரைக்க போகிறேன். நான் இந்த புளியை கரைச்சிட்டு மீனுக்குள்ள ஊற்றி அவிய வைக்க போகிறேன். இப்போ புளி தண்ணியில் மீனை அவிய விடணும். கணக்கு நேரமில்லை, ஒரு 10 நிமிஷம் அப்படி அவிஞ்சாலே காணும். புளி தண்ணியை விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு வெந்தயத்தையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம். 10 நிமிஷம் அவிய விடுவோம். இதை இப்போ மீன் அவிஞ்சிட்டுது. மீன் அவிஞ்ச உடனே அடித்து வச்சுருக்கிறோம் தானே, இப்படி இருக்கும். அடித்து வச்சா அதை அதுக்குள்ளே ஊற்றிட்டு இதுக்குள்ளே தண்ணி விட்டு கரைச்சி போட்டு திருப்பி ஊற்றணும். நான் இது காட்டுறதுக்காண்டித்தான் இப்போ தண்ணி கரைக்காமல் இப்படி ஊற்றினா உங்களுக்கு எப்படி இருக்குமென்று காட்டுறது கரைச்சது. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். கரைச்சிட்டு வடிவாக அந்த இதெல்லாம் கழுவி இதை இதுக்குள்ளே இப்படி ஊற்றிட்டு இப்போ இது ஒருக்கா கொதித்து அவிய விடணும். அடுப்பை குறைச்சி போட்டு வத்திரம் கெதியண்டா அடுப்பை குறைச்சிட்டு மூடி இருக்கா கன நேரம் கொதிக்க தேவையில்லை. சாதுவாக கொதிக்க விட்டாலே போதும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விடலாம். வத்த விட்டுறாக்க நல்லா இருக்கும். நான் சொன்னான் தானே ஏற்கனவே, சட்டி சூட்டுலையும் கறி வத்துமேனா சட்டியில் இருக்கேக்கில் அந்த சட்டியில் ஒரு சூடு இருக்குது. அந்த சூட்டுக்கும் வத்தி கறி இறுகும். அப்போ நான் இப்போவே வத்த விட்டுட்டேன்னு சொல்லிச்சேன்னா சட்டி சூட்டுக்கு இன்னும் வட்டி இதாக போயிடும். மீன் குழம்பு கொஞ்சம் குழம்பாக இருக்கணும். அப்போ நான் இந்த பதத்தில் இறக்கினேன். இந்த இதில் இறக்க சட்டி சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வத்தி வர பதம் சரியாக இருக்கும். ஸோ அதோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இந்த கறி விட்டு சாப்பிடாவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கறி வச்சபடியாக இப்படி வச்சுருக்கிறேன். இவ்வளவும் தான் அரைச்ச கறி சரக்கு கறி ரெடி ஆகிட்டுது. இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தாலும் சரிதான். இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு எடுத்தாலும் சரிதான். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக எடுத்தாலும் சரிதான். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கறியை நீங்கள் தடிக்க வைக்கலாம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு சாப்பாட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.